திமுகவுக்கு ஒரு பைசா கூட லாபம் கிடையாது, உங்களுக்கு நஷ்டம் தான். ஏற்கனவே ஆலங்குளத்துல லோக்கல்ல ஒரு திமுக வேலை பார்த்துட்டு இருந்துருப்பானா இல்லையா? அடுத்த முறை தலைவர் சீட்டை கொடுத்துருவாரு, சீட்டு இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை. பிறப்பின் அடிப்படையில் தானே நீங்க பதவி கொடுக்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி டெபுட்டி சிஎம் ஆனாரு? பிகாஸ் he is son of MK ஸ்டாலின். MK ஸ்டாலின் எப்படி சிஎம் ஆனாரு? பிகாஸ் he is the son of MK. 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தருணத்துல இளைஞர்கள் மத்தியில உங்கள் தத்துவத்தை, உங்க கோட்பாட்டை, உங்க கொள்கையை, உங்கள் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான எந்த வேலையும் பார்க்காம நமக்கு தொடர்ச்சியா மதுவை கொடுக்குறாங்க ரைட்டு, நமக்கு தொடர்ச்சியா பணத்தை கொடுக்குறாங்க ரைட்டுன்ற ஓட்டு போடுவோம். அந்த கூட்டம் இப்படி திமுக ஓட்டு போடும், அல்லது அதிமுக ஓட்டு போடும், அல்லது பார்வையாளர்களுக்கு ஓட்டு போடும். இன்னைக்கு திமுக ஒரு குட்டி அதிமுக மாறிட்டு வருது. அன்வர் ராஜா வெளியேறிட்டாரா? திமுக. மருதராஜ் போயிட்டாரா? திமுக. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம எல்லாருமே எல்லா கட்சியினரும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இப்போ 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளம் தலைமுறையினுடைய வாக்கு வந்துட்டு வழக்கம் போல திராவிட கட்சிகளுக்கு இருக்குமா, இல்ல புதுசா தொடங்கி இருக்க கட்சிகளுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திராவிட கட்சிகள் தங்களுடைய இந்த இளைஞர்களுக்கான வாக்கு வங்கிய ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறதான் நம்ம கல யதார்த்தமா நம்ம பார்க்கறோம். இளைஞர்களை ஈர்ப்பதற்கு நீங்க என்ன வேலை பார்த்துருக்கிறீங்க, அல்லது உங்கள்கிட்ட என்ன தத்துவம் புதுசா இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்னை கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் பின்னால இவ்வளவு திரட்சியான கூட்டம் போது இல்லை. அப்படி கூட்டம் போவதே திராவிட இயக்கங்களுடைய தோல்வியா நான் பார்க்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி துவங்கும் போது அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு பேர் இளைஞர்கள் நம்மளை ஆதரிப்பாங்கன்னு தெரியாது. அதுவாவது ஒரு தத்துவத்துக்கு இன்னொரு நான் தத்துவம் முன்வைக்கிறேன்னு சொல்லி அதை நிக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்குது. அது இப்ப வளருதா வீழுதாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ல பார்க்க போறோம். ஆனா எந்த கொள்கையும் அறிவிக்காம, எந்த கோட்பாட்டையும் சொல்லாம, வெறும் திரை கவர்ச்சி அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்தை வச்சு இவ்வளவு தூரம் இளைஞர்களை வந்து ஒரு இடத்துலயும் கூட்டத்தை கூடி காமிக்கிறார் அப்படின்னா அது யாருடைய தோல்வி? திராவிட இயக்கத்தின் தோல்வி. நீங்க 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தருணத்துல இளைஞர்கள் மத்தியில உங்கள் தத்துவத்தை, உங்க கோட்பாட்டை, உங்க கொள்கையை, உங்கள் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான எந்த வேலையும் பார்க்காம உங்களிடம் இருக்கக்கூடிய ஊடக வலிமை வச்சுக்கிட்டு மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் போட்டு 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 எல்லா வீட்டையும் நாசமாக்கி, ஒரு பக்கம் மது போதையை கொடுத்து, பண போதையை கொடுத்து, அதிகார வலிமையை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பெரிய அடக்கி, பெண்களோட தாலி அறுத்து ஒட்டுமொத்தமா அந்த நாட்டை நாசமாக்கினதான் நீங்க பண்ண சாதனை. அப்படி நீங்க சாதனை பண்ணி இளைஞர்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? ஓட்டு போட மாட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, எவன் ஓட்டு போடுவான் அப்படின்னா, நமக்கு தொடர்ச்சியா மதுவை கொடுக்குறாங்க ரைட்டு, நமக்கு தொடர்ச்சியா பணத்தை கொடுக்குறாங்க ரைட்டுன்ற ஓட்டு போடுவான். சிந்திக்கிற மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கு பசங்க படிக்கிறாங்க, வரலாறு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வரலாற்றுல பல படிப்பினைகள் இருக்குது. இது சரியா தப்பான்னு யோசிப்பான். அது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் கண்மூடித்தனமான கூட்டம், அதுதான் விஜய் இருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் இப்படி திமுக ஓட்டு போடும், அல்லது அதிமுக ஓட்டு போடும், அல்லது பார்வையாளர்களுக்கு ஓட்டு போடும். புதிய சக்திகள் புதிய இளைஞர்களை ஈர்க்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்கிறேன். எனவே இளைஞர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த முறை திராவிட கட்சிகளுக்கு போகுமாங்கிறது ஒரு பெருத்த சந்தேகம் தான். மாற்று சக்திகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா என்னுடைய கணிப்பா இருக்கு. இப்ப நீங்க திராவிட கட்சிகளும் திமுக பத்தி நீங்க இவ்வளவு நேரம் பேசுங்க, அண்ணா திராவிட கட்சியை பத்தி நீங்க இன்னும் எதுவும் சொல்லி அதற்கான ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? இல்ல, அதிமுக நோக்கி இளைஞர்கள் போவாங்கன்றது என் நம்பிக்கை இல்லை. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கான சக்தி அங்க யாருக்குமே இல்லை. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு தனி மனித பிம்பங்களை கட்டமைச்சு உருவான ஒரு கட்சி. அந்த கட்சிக்கும் திமுகவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன பாக்குறேன்னா, திமுகவுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க பின்பற்றுகிறார்கள். அது என்ன விஷயம் அப்படின்னா, சனாதனத்தை பின்பற்றுகிறார்கள். நீங்க ஆச்சரியமாப்பீங்க, என்னது திமுக சனாதனத்தை பின்பற்றுதா அப்படின்னு? ஆமா, பின்பற்றுகிறார்கள். சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் இவன் தான் இங்க இருக்கணும், இவன் தான் இங்க இருக்கணும்னு சொல்லக்கூடாது சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் தானே நீங்க பதவி கொடுக்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி டெபுட்டி சிஎம் ஆனாரு? பிகாஸ் he is son of MK ஸ்டாலின். MK ஸ்டாலின் எப்படி சிஎம் ஆனாரு? பிகாஸ் he is the son of MK. வரிசையா வருது, தாத்தா, பையன், அப்புறம் பேரன், போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது சனாதனம். இங்க அது கிடையாது. இங்க வந்து யாரோ ஒருத்தர் ஒரு வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணிட்டு எடப்பாடி கே பழனிசாமி. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி 5 வருஷம் எடப்பாடி கே பழனிசாமி யாரும் தெரியுமா? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியாங்கன்னு கேட்பாங்க. அப்படி அமைச்சர் இருந்தாரான்னு கேட்பாங்க. அவர் பாட்டு இருந்தாரு. திடீர்னு கூவத்தூர் நடந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஆதரிக்கல. அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி, அவங்களுக்குள்ள ஏலம் விட்டுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தர் மேல வந்து
ஒரு சாதாரணமான ஒரு கட்சி, தொண்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக. திரும்பவும் சொல்றேன், படங்க சொன்னதுதான். அதிமுகவுக்கு நீங்க என்ன வேணா பேசலாம், திராவிடம் பேசலாம், தலித்தியம் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம், கம்யூனிசம் பேசலாம், ஏன் லைட்டா இந்துத்துவா கூட பேசிக்கலாம். எங்க அதிமுகவுக்குள்ள திமுகவுக்குள்ள அப்படி பேச முடியாதுன்னு ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு திமுக ஒரு குட்டி அதிமுக மாறிட்டு வருது. ஏன் குட்டி அதிமுக? நீங்க புருவங்களை உயர்த்தி பார்ப்பீங்க. ஏன் அன்வர் ராஜா வெளியேறிட்டாரா? திமுகவுக்குவா. மருதராஜ் போயிட்டாரா? திமுகவுக்குவா. மைத்ரேயன் போயிட்டாரா? திமுகவுக்குவா. நேத்து முந்தானத்து யாரோ ஒருத்தர் போய் சேர்ந்தாரு, அவர் பேர் என்ன, ஒரு பாண்டியன், மனோஜ் பாண்டியன் போயிட்டாரா? திமுகவுக்குவா. என்னன்னா சரி, இவங்களோட நோக்கம் என்ன? உயர்ந்த நோக்கமா, லட்சியமா? பாசிச பாஜகவை வேறு இருக்க திமுக என்ற உன்னதமான சக்தியை தவிர வேறு சக்திகள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? எடப்பாடியை பிடிக்காத நான் சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலங்கிறதுக்காக ஒருத்தர் திமுக போய் சேர்றாருன்னா அதிமுகவுக்கு 10 பைசா நஷ்டம் கிடையாது. ஆனா திமுகவுக்கு 1 பைசா கூட லாபம் கிடையாது. உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன் நஷ்டம்? ஏற்கனவே ஆலங்குளத்துல லோக்கல்ல ஒரு திமுக வேலை பார்த்துட்டு இருந்துருப்பானா இல்லையா? அடுத்த முறை தலைவர் சீட்டை கொடுத்துருவாரு, அவங்க சீட் நினைப்பான். இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆலங்குளம் சிட்டிங் எம்எல்ஏ வந்து சேர்ந்துட்டா அப்படி பாண்டியன். இப்ப பாண்டியன் தான் நம்ம தலைவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்ப நம்ம என்னத்துக்காக தான் அவங்க பிரச்சனை தான் உருவாகமே தவிர திமுக நன்மை எல்லாம் பயக்காது. நீங்க இப்படி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. இப்ப சமீபத்துல இப்ப நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு 12 பேர் உறுப்பினர், அதாவது உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து திரு எடப்பாடி ஐயா நீக்கி இருக்காரு. முக்கியமா செங்கோட்டையன் அந்த பிரச்சனை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவரை தொடர்ந்து இப்ப சத்யபாமான்றவங்களும் வெளில போயிட்டா. அதனை தொடர்ந்து 12 பேர் வெளில போயிருக்காங்களே, இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? அவங்கள யாரு? அடிப்படை உரிமை ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்து இருந்தவங்க தானே. ஓகே, நான் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவேன், ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம் அப்படிங்கிறது அந்த கட்சி தொடர்பானது, கட்சி சம்பந்தப்பட்டது, அது மக்கள் பிரச்சனை அல்ல. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, ஒரு இயக்கம் பெரிதா, தனிநபர்கள் பெரியவர்களா? செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் பெரியவரா, அதிமுக பெரிதா? நீங்க சொல்லுங்க. உங்களை கேட்கிற கேள்வி கேட்கிறேன். அதிமுக தான் பெருசு. அதிமுகங்கிற சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தான் செங்கோட்டையனுக்கு மரியாதை, செங்கோட்டையன் அவர்களுக்கு மதிப்பு. அதிமுகங்கிற ஒரு முகமூடி, ஒரு அடையாளம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க உங்களுக்கு மதிப்பு இழந்து நீங்க போறீங்க. அப்ப அடிப்படையில தனி நபர்களை விட இயக்கம் தான் பெரிது. அப்ப இயக்கத்துக்கு தான் மரியாதை, இயக்கத்துக்கு தான் மதிப்பு. நாளைக்கு ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? நான் மறைந்த பிறகு 100 ஆண்டுக்கு இந்த அமைப்பு இருக்கும்னாங்க. இப்ப தானா இன்னைக்கு அந்த அமைப்பு இருக்குது, உயிரோட தான் இருக்குது. 65 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்கல்ல, எதிர்கட்சியா இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? தனி நபர்களை விட இயக்கம் பெரியது. இயக்கம் தனக்கான தகவச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், தேர்வு பண்ணிட்டே இருக்கும், இயற்கை அப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்ப செங்கோட்டையன் வெளியேறினதோ மற்றவர்கள் வெளியேறினதோ வெளிப்படையா அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் பிரஸ் மீட் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு ஐயா? முந்தா நாள் என்ன சொன்னார் தெரியுமா? அவரு, என்னை யாரும் இயக்க முடியாது, நானாகத்தான் பேசி கொண்டிருக்கிறேன், நான் வழக்கு தொடர வேண்டும். இங்க என்ன சொல்றாரு? பாஜக எங்களை பேச சொல்லிச்சு, சட்ட போராட்டம் பண்ணுவேன்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஒரு நாள் என்ன சொல்றீங்க? பிஜேபி இல்லைங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆமா பிஜேபி இருக்குன்றீங்க. ஒரு நாள் என்ன சொல்றீங்க? நான் வந்து கட்சியை விட்டு நீங்க சந்தோஷப்படுவோன்றீங்க தேவர் ஜெயந்தி அன்னைக்கு. அப்புறம் கட்சியை விட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாரு அவரு? நான் இரவெல்லாம் அழுதேன், கண்ணீர் விட்டு கதறினேன், தூக்கமே வரல அப்படின்னாரு. ஒண்ணு அழமாட்டேன்னு சொல்லுங்க, இல்ல அழுவுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, என்ன இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி வடிவேலு நகைச்சுவை காட்சியில வர நகைச்சுவையாளர் மாதிரி குழப்புறீங்க மக்களை? இப்படிப்பட்ட தனிநபர்களாலாம் ஒரு இயக்கத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. செங்கோட்டையன் தினந்தோறும் பிரஸ் மீட் கொடுக்கலாம். ஏற்கனவே வழக்கு தொடர்றன்னு போனவர் யாரு? இவர் லிஸ்ட் நம்பர் 4. முதல்ல சசிகலா அம்மையார், அடுத்து டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இப்ப செங்கோட்டையன். போங்க, வரிசையா போங்க. இப்படி கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க, மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு நிலைப்பாடுல இல்லாத, ஒரு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும்னு சொல்லி எதிர்கட்சி மத்தவங்க எல்லாம் பேசுறாங்களே சார். இல்ல, எனக்கு என்ன ஒண்ணு விஷயம் நான் வந்து புரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு கட்சியின் வெற்றுதல் எது தீர்மானிக்கும்? இல்ல ஒரு கட்சியினுடைய பலத்தை பத்தி இது தீர்மானிக்கும் தேர்தல் முடிவுகள் தான். தேர்தல் 2026ல அதிமுக மண்ணை கவியதுன்னா இவங்களெல்லாம் வெளியேற்றினாங்க காரணம்னு காரணத்தை சொல்ல போறோம். தேர்தல்ல அதிமுக சூப்பரா ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி களை எடுத்திருக்காரு பாடுறான்னு பாராட்ட போறான். இதானே பண்ண போறாங்க. இப்போ தேர்தல் முடிவு வச்சுதான் நீங்க முடிவெடுக்க போறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு இப்ப பேசுறது எல்லாமே யூகமா இல்லையா? இவரை தூக்கிட்டாங்கன்னா அது பலம் தாங்க, இவரை தூக்கிட்டா பலவீனம் தாங்கன்னு பேசுறதே யூகம் தானே. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஒரு கட்சியின் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது கட்சிக்கு சம்பந்தப்பட்டது.
இதை நான் சொல்லல, எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய விசிக வச்சு தன்னோட ஆளுசானவா சொல்றாரு. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரா அவர் நீக்கி இருக்கிறாரு. நீக்கணவங்களை விட்டு நான் சேப்பேன் நீ வந்து பிஜேபி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்றாரு. இதே இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணமா நாங்க சொல்லுவோம். அதாவது என்னன்னா, அம்மா காலத்துல ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, கட்சிக்குள்ள அமைச்சர்கள் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க பதவியில வந்து மட்டும்தான் நிற்பாங்க, கட்சியில இருந்து ஒரேடியெல்லாம் நீக்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டா பண்றாருன்னு பலதரப்பட்ட கருத்துக்கு இருக்கு சார். எல்லாமே வந்து ஒரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஜெயலலிதாவா எடப்பாடி பழனிசாமி, ஏன் ஜெயலலிதா அம்மையாரோட கம்பேர் பண்ற, இன்னொரு எடப்பாடி பழனிசாமியா மாத்திட்டு போ, அவ்வளவுதான். ஒருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குதுமா, சரிங்களா? அந்த அணுகுமுறை எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்றாரு. அது சக்சஸா ஃபெயிலியராங்கிறத நம்ம இப்ப பேச முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம பேசலாம், பட் ஒரு முடிவை அவர் ஏன் எழுதாரோ நம்ம அனலைஸ் பண்ணலாம், ஜட்ஜ் பண்ண முடியாது. அனலைஸ் வேற, ஜட்ஜ்மெண்ட் வேற. என்ன அனலைஸ் பண்ணலாம்? ஏன்பா நீக்கினாரு? அவர் என்ன சொல்றாரு? எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்றாரு. ஒண்ணு சேர்க்க முடியுமா? பிராக்டிக்கலா அவங்க உட்காந்து பேசுவோம். சசிகலா அம்மையார் யாரு? அவங்கதான் எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சரா இருங்கன்னு சொல்லிட்டு போனவங்க. இன்னைக்கு இவரு பொதுச் செயலரா இருக்கிறாரு. அவங்க சின்னத்தை கேட்டு இன்னைக்கு நான் தான் பொதுச் செயலர்னு சொல்லி லெட்டர் போட வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி இவருடைய தலைமையின் கீழே வேலை பார்ப்பாங்க? முடியாது. டிடி தினகரன் யாரு? எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேட்டா நான் வரவே மாட்டேன்னு கூட்டணியை விட்டு போயிட்டாரு. இவரை கூட்டம் சேர்ந்து வேலை பார்க்க முடியுமா? முடியாது. ஓபிஎஸ் யாரு? ரெட்ட தலைமையா இருக்கும் போதே பல உள்ளிடுகளை வேலை பார்த்தவரு. அதன் பிறகு இவருடைய ஆளை விட்டு கெஞ்சி கூத்தாடி காலில் கூட விழுறேன் சேர்த்துக்கன்னு சொன்னாரு. ஆனா இவருடைய நம்பகத்தன்மை இல்லாதன் காரணமா ஓபிஎஸ் நீக்கிட்டாரு. அடுத்தது இப்ப யாரு? செங்கோட்டையன். சேருன்னா என்ன சொல்றாருன்னா, எங்க பிரிஞ்சு போனவங்க நான் நீக்கி இருக்கிற கட்சியை விட்டு சேருன்றீங்க, பிரிச்சே வச்சுக்கல நான் நீக்கிட்டேன்றாரு. அது தலைமையின் முடிவு. சக்சஸா இல்லைன்னு பார்ப்போம். திரும்பவும் சொல்றேன், தனி நபர்களை விட இயக்கம் பெரிது. அமமுகன்ற கட்சி ஆரம்பிச்சாருல, எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு? ஏன் இப்போ ஒரு திமுக தாவேகாவோட பிடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு? நீங்க தாவேகாவின் பிடிமா இல்ல உண்மையிலே நீங்க அமமுகவா? திமுக அமமுகன்னு பேசுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். திமுக தாவேகான்னு தான் பேசுவீங்கன்னா அப்ப நீங்க தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்னு அர்த்தம். இன்னொன்னு, உங்கள் ஆசை, உங்கள் கனவு, உங்கள் இலக்கு என்பது விஜய் எப்படியாவது உங்களை சேர்த்துக்கணுங்கிறது தான். அதே சமயம் விஜய் அதிமுகவோட போயிடக்கூடாதுங்கிறது உங்க கனவு. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஆயிட போறாருன்னு உங்களுக்கு கனவு. அதுக்காக உங்க ஆசையெல்லாம் பேசுறீங்க. உங்க ஆசையெல்லாம் வந்து அரசியல பேச முடியாது சார். சரி, ஓகே, பேசிக்கோங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு. திமுக தாவேகா தான் நீங்க போட்டியா? அது தாவேகா என்ன செட் பண்ணுவான், அவங்களுக்கு அதான் வேலை பண்ணிட்டோம். என்ன கிரௌண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன்ட்ட என்ன எம்எல்ஏ இருக்கு, நீ என்ன டெஸ்டடா, நீ அன்டெஸ்டட் தானே நீ. உடனே திமுக தாவேகா தான். இப்ப நாளைக்கு ஒரு வேளை அதிமுக தாவேகான்னு பேசியிருப்பீங்களா? நீங்க பேசிருக்க மாட்டீங்க. ஏன்னா இனிமையே திமுக தான். ஏன்னா ஈகோக்காக ஆரம்பிச்சது தாவேகா. அரசியல் எதிரியே திமுக. தனி மனித விருப்புகளுக்காக ஆரம்பிச்சதாமா தாவேகா. வேற என்ன இருக்கு? தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றிமா, நன்றி.